எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டல்கோனா காஃபி எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு காஃபி அப்படின்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்லையும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த காஃபி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி இன்னைக்கு இந்த காஃபியை மேக் பண்ணி எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. May I come in? சண்டே சமையல். டல்கோனா காஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல், ஃபோர்க். ஸோ விஸ்ட் இல்லாத காரணத்தினால தான் நான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன். விஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சுகர் தேவை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி, ப்ரூ காஃபி யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன காஃபி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் ப்ரூ இருக்கனால ப்ரூ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து மில்க். ஸோ இந்த மில்க் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour நல்லா கூலிங்காக வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் இந்த மில்க் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் தான் தேவையான பொருட்கள். ஸோ இப்போ டல்கோனா எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ டல்கோனா செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ப்ரூ காஃபி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா ஒரு 8 to 10 minutes நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 8 to 10 minutes இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு காஃபி க்ரீம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டில் வேணால் வெட்டியாக இருந்தால் இந்த மாதிரி கொடுத்து அடிக்க சொல்லுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அடித்தோன்னே இது கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட்டு போல் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 minutes இதை பீட் பண்ணுவோம். %50 ஆஃப் காஃபி க்ரீம் கிடச்சிச்சு. நம்ம இன்னும் ஒரு 3 நிமிஷம் அடித்தா போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த காஃபி க்ரீம் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி டல்கோனா காஃபி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் வந்து ஸோ ஆற வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மில்கை வந்து நம்ம 2 ஐஸ் கியூப் போடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண டல்கோனா காஃபி க்ரீம் வந்து இது மேலே அப்ளை பண்ணோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். டல்கோனா காஃபி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. செம்ம கசப்பு மேலே, ஆனால் என்ன சொல்கிறது, இனிப்பும் கசப்பும் சேர்ந்து வருது. ஆனால் நல்லா தான் இருக்குது. கீழே அந்த பாலையை மிக்ஸ் பண்ணி குடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சியர்ஸ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குவாரண்டைன் பீரியடில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் இது. வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த காஃபியை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு என்னை டேக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த காஃபியை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு, டார்ச்சு, மெழுகுத்திரி இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டில் உட்காந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தெருவில் இருந்து கும்பலாக சேர்ந்து ஏற்றிடாங்க. நான் கும்பலாகத்தான் சுற்றுவோன்னு சொல்லிட்டு. see you guys, சேஃபாக இருங்க, பாய். Moving away, can't you see? Sand in your feet, feel the breeze in the summertime, stars in the sky.